The taste of Karnataka அதான் நம்ம முன்னாடி இருக்கு. இடிக்காய் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாசாப்பு சாரு, அது வந்து ப்ரொனன்சியேஷன் எப்படின்னு நமக்கு தெரியல. ரசம் வந்து மைசூர் ரசம், ஒரு நண்டை எடுத்து பாதியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆடாடாடாடா சரி டேஸ்டாக இருக்குது, சான்ஸே இல்லை. கண்ணில் தண்ணி வருது எனக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த காரம் வந்து லைட்டாக மெதுவாக அப்படி மேலே தூக்குது தவிர ரொம்ப எப்படின்னா கஷ்டமான காரம் இல்லை, இன்பமயமான காரமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. I'll be deep under your influence tonight. Ooh, keep it coming, babe, I don't mind another. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நம்ம என்சி சப்பர் கிளப் அப்படின்னு ஒரு சப்பர் கிளப்போட ஃபுட்டு வந்து ஒரு 1 வீக் முன்னாடி டேஸ்ட் பண்ணோம். 1 or 2 வீக்ஸ் ஆச்சு. ஸ்ரீலங்கன் ஃபுட்டு, ஜாஃப்னா ஃபுட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணோம். சிக்கன், மட்டன் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ த டேஸ்ட் ஆஃப் கர்நாடகா அதான் நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சோனா மசூரி எடுத்து போட்டுக்குவோம். ரைஸு, சோறு முக்கியம் அப்படிங்களா, அந்த மாதிரி சோறு. ஸோ இப்போ வந்து டேஸ்டிங்குள்ளார போகிறோம். ஸோ மெயினாக வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு டேஸ்டிங், ஃபுட் டேஸ்டிங்னா என்ன ரொம்ப முக்கியம்னா, நம்ம வந்து வாயால் மட்டும் சாப்பிட மாட்டோமா, கண் ரொம்ப முக்கியம். கண், மூக்கு, அதுக்கப்புறம் தான் வாய் வருமா. ஸோ ஃபஸ்ட்டு கண்ணால் பார்க்குற ஐட்டம் எல்லாமே பார்க்கும்போது சூப்பராக இருக்கணும்பாங்க. பாருங்கள், கண்ணால் நீங்களும் பார்த்துக்கணும். உங்களால் சாப்பிட முடியாது, பட் பார்த்துங்க. ஸோ கண்ணால் வந்து ஒரு சாப்பாடு பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுன்னா அங்கேயே வந்து 80% சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. பாருங்கள், மாசாப்பு பருப்பும் பாருங்கள் நல்லா மசிஞ்சிருக்கு கீரை. ஸோ ஸ்பினச், பசலிக்கீரையும் அப்புறம் வந்து மேத்தி கீரையும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு இது தூர்தால்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறது. பாருங்கள், ரசம், இதுதான் நம்ம டொமாட்டோ ரசம். அப்புறம் ரைஸ் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் பார்த்துங்க சரியா. ரெண்டாவது வந்து வாசம், மூக்கால் சாப்பிடுறது. ஸோ வாசம் நான் வந்து பிடிச்சிக்கிறேன், தூக்குதுங்க, சரியாக இருக்குது வாசம். இதுவே 100% ஆகிடுச்சு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி, இது வாசம், சுமெல்னு சொல்ல முடியாது, வாசம் அது. அப்புறம் இதுலேயும் பார்த்துக்குவோம், மீசல் தொட்டை பட்டு வாசம் சரியாக இருக்குது. ரசம் வந்து இது ரெண்டும் போது பார்க்கும்போது இது தூக்கி சாப்பிடுது, அதை சரியான வாசம். டொமேட்டோ ரசம் அல்லுது. ஸோ முழுசாக ஒரு சைடு ஒரு சைடு அப்படியே முழுசாக போட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த டிப்பை மட்டும் இது பண்ணியிருக்காங்க. ஒரு நண்டை எடுத்து பாதியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிரேவியை கொஞ்சம் போட்டுக்கணும், நம்ம ரொம்ப முக்கியம். அது கிரேவி தான் முக்கியம். கிரேவி ரைஸில் போட்டுக்கிறேன். கிரேவியையும் ரைஸையும் போட்டு வாயை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்குவோம். பாருங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொரியாண்டரு, இதெல்லாம் ஃபெனுக்ரீக்கு, கமின் சீட்ஸு, ஃபெனுக்ரீக் போடுங்க, கமின் சீட்ஸ் தென்படுது, கமின் சீட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி, தேங்காயோட அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த காரம் வந்து லைட்டாக மெதுவாக அப்படி மேலே தூக்குது தவிர ரொம்ப எப்படின்னா கஷ்டமான காரம் இல்லை, இன்பமயமான காரமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. சரி, அதே நான் ரைஸே சாப்பிட்டுருக்கேன். கொஞ்சோண்டு நண்டையும் டேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ நண்டு சாப்பிட்றது தனி ஸ்டைலு, நிறைய பேர் எக்ஸ்பர்ட்டாக சாப்பிடுவாங்க. நம்ம பார்த்துக்குவோம். கொஞ்சோண்டு ரைஸையும் எடுத்துக்கிட்டேன். நண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதும்பாங்க, பொட்டாசியம் இருக்கும்பாங்க, என்னமோ இருக்குங்க. அது போய் நீங்களே செக் பண்ணிக்கணும். நான் டேஸ்ட் பண்ணுறேன். நண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நண்டுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, யம்மியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஐயோ, இது வந்து வேறு லெவல், இது சான்ஸே இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சதை நல்லா, அதில் வந்து அந்த என்ன சொல்கிறது, மசாலா நல்லா சோர்ந்துருக்கு. கோகோனட்டு, இது பிறனா எல்லா மசாலா, எல்லா ஸ்பைசஸும் கரெக்டாக கலந்துருக்கு. அதுவும் கையால் அரைச்ச மாதிரி, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நல்லா அரைச்சி போட்டிருக்காங்க, சூப்பராக. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஒருத்தர் யாரோ கேட்டுருந்தாரு, ஏன்டா அவனுக்கு எதுவுமே பிடிக்காதா அப்படின்னு. நான் பிடிக்காதது போடுறது இல்லை நம்ம வீடியோவில், பிடிச்சது மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
பிடிக்காது என்னென்னா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் என்னென்ன பிடிக்காது. ஒரே காலேஜாக காய்ச்சிக்கிறேன். இது ஃபுல்லாக அப்படி மென்று சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் உள்ளார அப்படியே சாரம் போகும். நம்ம கேமராமேன் வந்து சாப்பிடாம ஃபுல் பசியோட அங்கே நின்றுட்டு திட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காப்புல. மெயினாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இதுதான். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அது கடிக்கணும். ஆடாடாடாடா சரி டேஸ்டாக இருக்குது, சான்ஸே இல்லை. கண்ணில் தண்ணி வருது எனக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பொறுமையாக எடுத்து சாப்பிட்றதுக்கு என்னென்னா எங்கள் அம்மா உடச்சி எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் முடியாது, நம்மளாம் சாப்பிட வேண்டியது. இப்போ ஈஸியஸ்ட் வே என்னென்னா அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட், மசாலா வேறு லெவலில் இருக்குது, டேஸ்ட் அள்ளுதுங்க. சாயந்தரம் பருப்பு சாப்பிட்றோம், பெங்களூர் ஸ்டைல். ஸோ ஃபஸ்ட்டு மெங்களூரியன் சாப்பிட்டோம், இப்போ வந்து பெங்களூரியன் மாசொப்பு சாரு, மசொப்பு சாருவோ மாசொப்பு சாப்பிட்றோம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இதோட பேர் வந்து மசிதா சொப்பு விச் டிரான்ஸ்லேட்ஸ் டு மேஷ்ட் கிரீன்ஸா. ஸோ மசிதா சொப்புனா மசிஞ்ச கீரைகள். ஸோ என்னென்ன கீரை, பசலி கீரை, தில் லீவ்ஸ்னு ஒன்று இருக்குது, என்னன்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் மேத்திக்கீரை, இதெல்லாம் போட்டு மசிச்சு அதுக்கப்புறம் செய்கிற இந்த ஒரு டிஷ்ஷு தூர்தால் இது போட்டு பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நான் பெரிய வெஜிடேரியன் ஃபேன் இல்லை, பட் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து மெயினாக வந்து ராகி முத்தையோடலாம் சூப்பராக இருக்குமா, ராகி பால்ஸோட சூப்பராக இருக்குமா. அதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷனாக நம்ம இந்த டைம் இவங்க கொடுக்கல, நெக்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். ஸோ நேசன் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்த டைம் ராகி முத்தை இருந்தால் நல்லாயிருக்கும், சரியா? ஸோ பாருங்கள், கீரைலாம் சூப்பராக மசிஞ்சிருக்கு. அதே மாதிரி என்னென்னா கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்படியே அவங்க அந்த அம்மாக்கள்லாம் பண்ணுவாங்க, அந்த ஆண்டிங்கெல்லாம் பண்ணுற டேஸ்ட் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவாங்க. சூப்பராக இருக்குமா, வேறு லெவலாக இருக்குது. செகண்டுக்கும் வந்து நம்ம வந்து 10/10, ஃபஸ்ட்டுக்கும் 10/10க்கு ஃபஸ்ட்டு வந்து 10க்கு 12 அவ்வளோ கொடுத்துடலாம். சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனல் மூணாவது இது தேர்ட் ரெசிபியை சாப்பிட்றப்போ மைசூர் ரசம். இதுவும் அந்த ஆண்டி செய்வாங்க, இதுவும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரசத்தெல்லாம் நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவோம். இந்த நார்த் இந்தியாவில் சில பேர் பசங்கள்லாம் பார்த்துட்டு ஏன்டா உள்ள கையிலலாம் தனியாக பிசைறீங்க அப்படின்னு திட்டுறாங்க. ஆனால் அந்த சவுத் இந்தியாவில் அப்படி தான் சாப்பிடுவோம். நம்ம என்ன பண்ணுறது, அது பழகி போச்சு. ஓகே, அவங்களுக்குலாம் அது ஒரு பழக்கம். இப்போ கேமரா எடுக்கிறவங்களுக்கு அது ஒரு பறக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் புதுசு. ஸோ அப்படி சாப்பிட்டா தான் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டா தான் வேறு லெவலில் இருக்கும். எல்லாத்தையும் சும்மா பாராட்டலாம், எல்லாத்தையும் நிஜமாக பாராட்டலாம். இது சத்தியமாக வந்து ரொம்ப பிடிச்சி பாராட்டுறேன். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த ஊரில் உட்காந்து நான் சாப்பிட்டதில்லை. வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சப்ளை பண்ணுறாங்க, ஹோம்மேடு மாதிரி பெஸ்ட்டு ஷெஃப்ஸை அவங்களே தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, யங் டேலண்ட்ஸு சின்ன புதுசாக வர ஷெஃப்ஸையும் அவங்க பார்த்து அவங்க ஹேண்ட் பிக் பண்ணி அவங்களோட ஃபுட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ திருப்பி அந்த பேஜை போய் பாருங்கள். ரெகுலராக ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கோம். கிடைக்கிறது கஷ்டம், பட் லக்கினா சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் விடுங்க, சரியா? தேங்க்யூ NC Supper Club. Food was out of this world. Awesome. ஷெஃப் யார் பண்ணாரோ அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, அவருக்கு ஒரு சொல்லி கொடுத்துட்றேன். இன்னும் கொஞ்சம் சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்தது. NC அப்படின்னா நேசன் கிரியேஷன்ஸு. NC Supper Club, இதுதான் அவரோட சப்பர் கிளப்.
ஸோ அதை பற்றி என்னன்னு கேட்கணுன்னு விருப்பப்பட்டேன். அன்றைக்கி அவர்கிட்ட பேச முடியல. அப்புறமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அவர்கிட்ட கேட்டேன். யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. அவங்க வந்து ரொம்ப ஹேண்ட் பிக்டாக செலக்டட் பீப்புளுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது நீங்கள் இப்போ அந்த அந்த சப்பர் கிளப்பில் மெம்பராக இருந்தீங்கன்னா மெம்பர்ஷிப் மாதிரி இல்லை, இது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறது. நீங்கள் வந்து அந்த இதில் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அவங்க சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான். ஸோ அவங்களோட மெயின் எய்மே வந்து இங்கே யூகேல இருக்க செலிப்ரிட்டி ஷெஃப்ஸ். இப்போது செலிப்ரிட்டி ஷெஃப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க சாப்பாடை நம்ம போய் சாப்பிட்ணுன்னா அங்கே வந்து எக்கச்சக்கமாக காசு கொடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்டோ அந்த ஹோட்டலோ போய் சாப்பிட்ணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி பெரிய ஷெஃப் எல்லாம் போய் பிடிச்சி அவங்கள்ட்ட ஸ்பெஷல் கிச்சன்லேயோ இல்லை அவங்க கிச்சன்லேயோ பண்ணி அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை வந்து அவங்க குக் பண்ணி அவர் வந்து வீக்லியோ மந்த்லியோ இல்லை ஃபோர்ட்நைட்லியோ அவங்களுக்கு எப்பப்போ முடியுதோ எப்பப்போ அவங்க கிடைக்கிறாங்களோ இவர் வந்து புதுசாக ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ நான் முன்னாடி நினச்சிருந்தேன் இவங்க இந்தியன் மட்டும் தான் பண்ணுறாங்கன்னு. இந்தியன் மட்டும் பண்ணல, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு வேர்ல்டில் இருக்க எல்லா டிஃப்ரெண்ட் ரெசிபீஸும் பண்ணுறாங்க. அடுத்த 2 மாதத்துக்குள்ளார மலேசியன் வருதா, இட்டாலியன் வருதா, இந்த மாதிரி நிறையா புதுசாக வருது. ஸோ இவர் என்ன கான்செப்ட், இது வந்து 2017 அவர் ஆரம்பிச்சிட்டாரு. 2017 ஆரம்பித்து இந்த சப்பர் கிளப்பு நடந்துட்டு இருக்கு. எப்படின்னா ஒரு ஏரியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஹையர் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு ஹாலை ஹையர் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷெஃபை கூப்பிட்டு வந்து அன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு 4-5 டிஷ்ஷஸ் 4 கோர்ஸ் இல்லைன்னா 6 கோர்ஸ் மீலை ரெடி பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து இன்வைட் பண்ணி ஒரு 40 பேரை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு அந்த சாப்பாடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு உட்காந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது தான் அந்த என்சி சப்பர் கிளப்போட மெயின் இதுவாக இருந்துருக்கு. பட் இப்போது வந்து கோவிட் சுச்சுவேஷன், எல்லோரும் வீட்டில் இருந்திருக்காங்க. எல்லாம் அவங்க மெம்பர்ஸே வந்து போய் என்ன இது நாங்கள் சாப்பிட முடியலன்னு சொல்லும்போது இவரே என்ன பண்ணுறாருன்னா போய் ஒரு குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிஸ்டல், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் இருக்குது பிரிஸ்டல் வரைக்கும் வந்து போய் சாப்பாடு டெலிவர் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ ஒன்று, இது ரொம்ப பாப்புலரான கிளப்பு. ஸோ சப்பர் கிளப்பில் எனக்கு வந்து ரொம்ப சாப்பாடு லக்கிலி வந்து 2வது டைம் நான் ஆர்டர் பண்ணி கிடச்சிருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது இது வரைக்கும் சாப்பாடு.